குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்சைட்டி. ஆன்சைட்டினா என்ன அப்படின்னா மனப்பதட்டம், மனப்படப்படப்பு. இந்த மனப்பதட்டம், மனப்படப்படப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஒரு சில பேர் இருக்கும், ஒரு சில சுச்சுவேஷன்ல அது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்ஸ்டன்டா ஒரே விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களால முழுசா ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்களோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், அவங்களால சரியா பிரீத் பண்ண முடியாது, கைகால ஷிவர் ஆகும், ஷேக் ஆகும். ஸோ அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு சரியான தூக்கம் வராது, ஒரு சில சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் ஹால்குள்ள போறீங்க, இல்ல நீங்க ஒரு செமினார் எடுக்க போறீங்க, இல்ல நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு மீட்டிங்ல பேச போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பதட்டமும் படபடப்பும் அதிகமாகுதா, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற ஒரே எக்ஸசைஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பாக்ஸ் பிரீத்திங் சொல்லுவாங்க. ஸோ கண்ணை மூடிக்கோங்க, பொறுமையா மூச்சு ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, திருப்பியும் பொறுமையா மூச்சு வெளியில விடலாம், 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் பாக்ஸ் பிரீத்திங். இதை நீங்க ஒரு 3 times பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், அந்த ஆன்சைட்டி அப்படியே ரெடியூஸ் ஆகும். இது நீங்க எந்த சுச்சுவேஷன்ல வேணாலும், எந்த பிளேஸ்ல வேணாலும், எந்த டைம்ல வேணாலும் பண்ணலாம். நீங்க பண்றது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. இது நீங்க உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறது, உங்களுக்காக பண்ணிக்கிறது. ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது நீங்க நல்லா மைண்ட் ஃப்ரீயா ஆவீங்க, ரிலாக்ஸ் ஆவீங்க, ஆன்சைட்டி அப்படியே குறையும். இதுக்கு பேர் பாக்ஸ் பிரீத்திங். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.